ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். வணக்கம் and welcome to வாங்க பழகலாம் சீசன் 2. ரைட், சூப்பரான ஒரு எபிசோடில் மறுபடியும் எங்களுடைய அன்பார்ந்த வசந்தம் டிவி சொந்தங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வளமை போலவே இன்றைக்கும் வந்து ஏராளமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கு. அதே மாதிரி இன்றைக்கி தனு வந்து கலர்ஃபுல்லாக ரெட் கலரில் வந்துருக்கீங்க, அதுதானே? என்ன கலர்? சிகப்பு கலருக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன சிகப்பு அபாயம் பா, அது நீங்கள் சிகப்பு கலர் இல்லை, சிகப்பு கலர் கட்டாட்டியுமே அது அபாயம் தான். இது தள்ளி நிற்கிற கேப் நிற்கிறதுக்கு காரணம் தான். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சிரிக்க வைக்கிறதுக்காகவே கரெக்டாக வந்து நாங்கள் இன்றைக்கி உங்களோட வீடு தேடி 9 மணிக்கு வந்திருக்கோம். ஸோ 9லேருந்து 10 மணி வரைக்கும் 1 மணித்தியால் எக்கச்சக்கமான பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்காக வரப்போகுது. ஸோ இன்றைக்கும் வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. இதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எங்களுடைய 2 தூண்கள், எங்களுடைய ஜட்ஜஸ் 2 பேர் இருக்காங்க. எங்களுடைய நந்தா மாஸ்டர் அண்ட் அதே போல் கலைச்செல்வன் சார், இருவரையும் வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து அழைக்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம் தேம். ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். மாஸ்டர் ஜி வந்த உடனே ஆடலுடன் பாடலை கேட்டு ஆடணும் பாடணும் சூப்பரான நிகழ்ச்சி தானே. சரி, ஓகே. ஸோ டிஸ்கோ ராஜாக்கு பதிலாக நீங்களே இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்க. டிஸ்கோ நந்தா ஆகணும்னு பார்க்கலாம். டிஸ்கோ ராஜா மட்டும் இல்லை, டிஸ்கோ ராணி வந்து இல்லை காளி கோயிலுக்கு கோழி வெட்ட வந்து ஆத்தாவா இருக்கு. சரி, ஓகே. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க இந்த ரெட் கலரை உடுத்திட்டு கட்டாத வெள்ளை சட்டை போட்டு அடிக்கிறாங்கன்னா சிகப்பு சட்டை போட்டு வந்திருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, எங்க காளியாத்த நல்ல வேலை கேட்கல, கேட்டிருந்தா காளியாத்தாக்கு பிரச்சனை ஆயிருக்கும். ரைட், இன்னைக்கு வந்து சூப்பராக வந்து வளமையாக எங்களுடைய டீமில் வந்து எப்போவுமே வந்து சரியான தீர்ப்புகளை வழங்கக்கூடிய அற்புதமான நடுவர்கள் 2 பேர். ரொம்ப பெருமையாக. ஆனால் வந்த பாட்டு தான் கொஞ்சம் ஆடலுடன் பாடல்னாலும் இருந்தாலும் பரவாயில்ல. நிகழ்ச்சி பாடலோட தான் பயங்கர பாடலே வந்திருக்காங்க 2 பேர். ரைட், ஸோ வந்து இனி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வரப்போது, நீங்க தான் ஜட்ஜ் பண்ண போறீங்க. என்ன பண்ண போறீங்க? ஜட்ஜ். நீங்க 2 பேரும் ஜட்ஜ், அது மறந்துடாதீங்க. சரியா? உங்களோட சீட் இருக்கு, போயிட்டு உட்காரலாம். சரி சரி. வாழ்க்கை அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுடைய நண்பர்கள் யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா, இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டா அவங்கள வந்து பழி வாங்காதீங்க அப்படி. நாங்களே தான் சொல்கிறோம், நீங்கள் வந்து யாரையுமே பழி வாங்காதீங்க, எந்த ஒரு கோவமே அவங்க மேலே வச்சுக்கொள்ளாதீங்க. முதல்ல என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களுக்கு யார் துரோகம் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து எங்களுடைய நண்பர்களாக்கி கொள்ளுங்க. அப்படின்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேர்ந்து யார் உருப்பட போகிறது, அதை விட பெரிய இது ஒன்றும் கிடைக்காது. அதனால் எங்களோட நண்பராகி கொள்ளுங்க. நம்மகிட்ட நண்பராக்கிட்டா அப்படி தான். ரைட், இன்றைக்கி வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்க வராங்க. அதில் வந்து இன்றைக்கி ஒரு வாங்க பழகலாமுக்கு ஒரு கலர்ஃபுல் ஒன்று நடக்க போகுது. எஸ், அதாவது வாங்க பழகலாம் வந்து இவ்வளவு நாளாக இலங்கையில் இருக்க திறமைகளை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இலங்கையில் எந்தெந்த மூலையிலேருந்து நிறைய பேர் வந்து இங்கே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ எங்களுடைய மக்கள் எல்லாருமே அதை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இங்கே ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. மாறாதது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இன்னைக்கு இந்த மேடை வந்து சர்வதேச அளவுக்கு போக போகுது. சரியா? இதுக்கு ஒரு கைதட்டல் நல்லா பாத்தீங்களா? ரைட், இன்னைக்கு வந்து எப்பயுமே இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் சொல்லவே தேவையில்லை. சொல்ல தேவையில்ல, நாங்க பெர்ஃபார்மன்ஸ்லயே ஸ்ட்ரைட்டா பார்த்துடலாம். ஒரு இன்டர்நேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க இப்ப பார்க்க போறீங்க. அப்படியே சஸ்பென்ஸோடயே பார்த்துக்கிட்டே இருங்க. சஸ்பென்ஸே பாத்தீங்கன்னா இப்ப அந்த சூர்யா ரேஞ்சில் சொல்றதுன்னா ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் அப்படின்னு கடைசியில் வடிவேல் ஸ்டைல சொல்ல போனா உலகம் பூரா ஃபேமஸ் அப்படியான ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இங்க வர போறாரு. அவரை வெல்கம் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் ஹிம்.
சொல்லியிருந்தோம் ஒரு சர்வதேச லெவலுக்கு நாங்கள் போக போகிறோம் அப்படின்னு ஒரு இன்டர்நேஷ்னல் பர்ஃபார்மன்ஸ். எல்லாருக்குமே தெரியும் மிஸ்டர் பீன். ஸோ சார்லி சாப்ளினுக்கு அடுத்ததாக வந்து நிறைய பேர் ஒரு சிரிக்க வைத்த ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம் மிஸ்டர் பீன். ஸோ இன்றைய தினம் வந்து எங்களுடைய இலங்கை பீனை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். வளமையாக வந்து எல்லாருமே சிரித்து அந்த பேசி வந்து சிரிக்கிறது வைக்கிறதுக்கே ரொம்ப பேர் கஷ்டப்படுவாங்க. ஆனால் பேசாமல் வந்து அவருடைய ஆக்ஷன்லேயே சிரிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் அது. நாங்கள் வளமையாக வந்து பெருமையோடு சொல்லிக்கணும் சார்லி சாப்ளின் அதுக்கப்புறம் மிஸ்டர் பீன் தான் எல்லாருமே அது வயசு வித்தியாசமின்றி ரசிக்கக்கூடிய ஒரே ஒரு கலைஞர் அப்படின்னா அவங்க 2 பேர் தான். அப்படி ஒரு அற்புதமான கலைஞர் எங்கள் நாட்டில் இருக்கார் அப்படின்றது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. அதுக்காக நாங்கள் அவருக்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுக்கலாம். அதுவும் எங்களுடைய சகோதர மொழியை சேர்ந்த அன்பார்ந்த நண்பர் ஸ்ரீலங்கன் பீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பீன்னு சொல்லக்கூடிய சூப்பரான ஒருத்தர் இன்றைக்கு வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. எஸ், அவருடைய உண்மையான பெயர் வந்து பிரசாத் கலபதி அவர்கள். ஸோ இன்றைய தினம் எங்களுக்காக நாங்கள் வளமையாக சொல்கிறது உண்டு வாங்க பழகலாம்ல வந்து இன மத பேதம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது இன்னொரு தடவை நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம், அவரோடையும் பேசுகிறோம். සිංහල දෙමළ පුළුවන්ද? තේරෙනවා ටිකක්. තේරෙනවා. අපි කියන දේ තේරෙනවා රිටර්න් කියන්න බෑ. එහෙමනේ? එහෙම කියන්න බෑ. එහෙම කියන්න. රයිට්. බොහොම ස්තුතියි ඔයාගේ පර්ෆෝමන්ස් එක ගැන කියන්නට කිසිම උවමනාවක් නැහැ. කලාකරුවෙක් බී වෙන්න බෑ. බී කරන්න බෑ බී වෙන්න ඕන. ඔබ එහෙම බී නැටියටම බී වෙලා තිබෙනවා. අපිට හරි සතුටුයි මේ වැඩසටහනට අපිට සහයෝගයක් දුන්නේ ගැන. බොහොම ස්තුතියි. கலைச்செல்வன் சார் சொல்லுங்க. நந்தா சார் சிங்களத்தை சொன்னதுனால நான் சில விஷயம் தமிழில் சொல்லணும். என்னென்னா சார்லி சாப்ளினுக்கும் மிஸ்டர் பீமுக்கும் இடையில் ஹாலிவுட் திரைப்படத்துறையை கலக்கின ஒரு பெரிய காமெடியன் தான் ஜெரி லூயிஸ். அந்த ஜெரி லூயிஸை பார்த்ததுக்கு பின்னாடி தான் நாகேஷ் எல்லாம் சினிமாவுக்கு வந்தாங்க. இந்த ஜெரி லூயிஸ் வந்து ஒரு படத்தில் இந்த ட்ரம் செட்டை ப்ளே பண்ணுறார் அந்த மிஸ்டர் பீம் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னே. ஆனால் நான் ரசித்தது அந்த ஜெரி லூயிஸு. ஆனால் ஜெரி லூயிஸுக்கு பிறகு நான் நடித்தது ප්‍රසාත தான். ඒ කියන්නේ මම මිස්ටර් බීන් වඩා ජෙරි ලූයිස් කියලා හොලිවුඩ් එකේ හිටිය හොඳම මේ රංගන ශිල්පියෙක් විකට නළුවෙක්. එයා මේ වගේ ඩ්‍රම් සෙට් එකක් ප්ලේ කරා. ඒක බලනකොට මට ඒක තමයි එතනට තමයි ගියේ. මම හිතනවා මේ කවුද එයාට වඩාත් මිස්ටර් බීම්ට වඩාත් අපේ ප්‍රසාන්ත් කරලා තියෙන උංග උසස්ම දේ. I will appreciate you. My congratulations to you. Thank you very much. Thank you so much ආයේ ඔයාගේ වැඩ කටයුතුෙන් අපිට වෙලාවක් අයින් කරලා අපිත් එක්ක මේ පාටිසිපේට් කරවට බොහොම ස්තුතියි. Thank you. சரி, எங்களுடைய இந்த மேடையை வந்து சர்வதேச மேடையாக்கிட்டோம். சரி, ஓகே, கொஞ்சம் சர்வதேச ரீதிக்கு போயிட்டு அப்படியே வந்து எங்களுடைய நாட்டு பக்கமும் நாங்கள் திரும்பிடுவோம். ஏன்னா எங்களுடைய கலைஞர்களும் எங்களுக்கு முக்கியம் அப்படின்றது. இந்த நாளைக்கு வந்து நம்ம பிரியாணி சாப்பிட முடியாது, ஒரு நாளைக்கு சரி நம்மளோட நாட்டுக்கோழி சாப்பிடணும். ரைட், எங்களோட சூப்பராக அடுத்து வந்து கலக்க போகிற வளமையாக வந்து எங்களோட வாங்க பழகான டீமில் வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்னொரு டீம் இருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய மருதமுனை டீம். ஸோ எப்போவுமே வந்து கலக்கலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இந்த டீமில் வந்து பழைய இருவர் வந்து சேர்ந்துருக்காங்க. சித்திக் அண்ட் தௌஃபிக் 2 பேரும் தான் வருவாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து பழைய 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவங்க தான் தூள் கிளப்ப போகிறாங்க. சனூன் அண்ட் ரஃபீக் அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மேடைக்கு வர போகிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த டீமாக வந்து இங்கே வந்து தீயா வேலை செய்ய போகிறாங்க. தீயா வேலை செய்யணும் குமார். ரைட், கடவுள் இருக்கான் குமாரை விட தீயா வேலை செய்யணும் குமார் அப்படின்னு மருதமுனையிலிருந்து எங்களோட அன்பா இருந்த அந்த டீம் வர போகிறாங்க. ரைட், அவங்களுக்கு ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். சார், இன்றைக்கு நிறைய தொழில் செய்து பார்த்தேன் சார், எதுவும் சரிப்பட்டு வரல. என் நண்பன் சொன்னான் ஒரு டெலிஃபோன் பூத் வச்சா நல்லா சம்பாதிக்கலாம்னு சார். அதனால தான் சார் இன்றைக்கு ஒரு புது கடையே திறந்திருக்கிறேன். இறைவா, இன்றைக்காவது நம்ம நல்ல யாரும் அமோகா போகணுமென்று உங்களையெல்லாம் கேட்டுக்கிறேன்.
குத்துறதுக்கு மட்டும் இல்லை சார். ஹாப்பி நல்லா போவோமா சார்? போவோம். இல்லை யாராவது முதல் நல்ல தம்பி ஐயோ தம்பி இன்றைக்கு என் தொழில் அமோகமாக நடக்கணும். தம்பி. இதுக்கு நீதான் சார், நீ யார் இறைவா? ஓ உள்ள வரலாமா தம்பி? வரலாம், வாங்க வாங்க. என்ன சொன்னா ஒரு கோல் ஒன்று எடுக்கும். கோல் ஒன்று, முதல் கோல், முதல் முறையா ஒருவர் வந்திருக்க. எடுக்கலாம். எங்கே? வெளிநாடுக்கு எடுக்கணும் தம்பி. வெளிநாட்டுக்கு எடுக்கிறது. நிமிஷத்துக்கு எவ்வளோ எடுப்பீங்க? அது சரி, வெளிநாட்டுக்கு எங்கே? வெளிநாட்டுக்கு எங்கே? சொன்னா அந்த ஈச்சி மரம் இல்லை நினைக்குமே, காட்ட முடியா? வெளிநாடுயா? வெளிநாடு சொன்னா என்னமோ சவுதி என்பது. சவுதி அரேபியாவுக்கா? சவுதி அரேபியா பிடிச்சிருந்தானே ஐயா, எவ்வளவு நேரமா மேலே கழிச்சு போட்டான். ஆறு இருக்காங்க. இந்த வைஃப் இருக்கா வெளிநாட்டில்? அதானே மணக்குது. சரி, அங்கே நம்பர் 44 44 34 34 87 97 97 கோட் நம்பர் இல்லையா? கோட் நம்பர் எக்ஸல் 45 கோட் நம்பர் கேட்டது எந்தடா? சவுதி கோட் நம்பர். சவுதி கோட் நம்பர் பாருங்க, எக்ஸல் 45 சவுதி கோட். அழகா சார், கோட் நம்பர் கேட்ட எந்த கோட் நம்பர் ஆச்சு? அப்ப இதான் கோட் நம்பர். சவுதியில உள்ள கோட் சவுதி கோட் தான் ஐயா. சரி எங்க எடுக்க போறேன்? வெளிநாட்டுக்கு சவுதிக்கு. சரி போய் லைன்ல இல்லை, நம்மளாவது கோட் நம்பரை பார்த்து அடிப்போம். லைன் வருது. எங்க லைன்ல நிக்கிறேன் ஐயா. ஐயோ, இந்த லைன்ல போயா, அந்த லைன்ல அடியா. ஐயோ எல்லாம் குடிச்சிக்கிறதுக்கு நான் போடுறேன் பாடு. பேசுங்க. என்னையா அடிக்காங்கள? என்னையா ஆறுது? கூட்டுக்கொள்ளைக்காங்களாக்கும் சவுதியில நடக்கிற இஷ்டத்தை நான் குழந்தை நல்ல ஆளுடா. நல்லா அடிக்காங்கள? சாரப்பம் போந்துட்டாம சூட்டு கொள்ளைக்காங்கள? இப்படிதான் சவுதியில இவ்வளவு கஷ்டப்படுது. சூட்டு கொள்ளைக்காங்களா? சரி ஹலோ அடத்துக்கு சூட்டுக்கோள் வைக்கிறது உண்மையா பேச போறியாத? 5 மணிக்கு ரைட், 5 மணிக்கு பேசுறாங்களா? சரி வச்சுட்டா. ஐயா பில்ல தாங்க. காசு பில்லு என்னதுக்கு பில்? பேசினது. ஆறு பேசின? நீங்க பேசின? நான் எங்கேயா பேசினேன்? இப்ப பேசினது நீ தான் ஐயா பேசினப்போ ஒரு வார்த்தை நான் பேசினேன் ஐயா. அப்ப என்ன? நீ தான் இந்த மனுஷன் பேசின. நான் தெளிவா நீ பேசி பில்லு எழுதி போட்டு என்னோட காசு கேட்டா அப்ப நீ செஞ்சது நீங்களே பார்த்துட்டு கேட்டுதானே நான் பேசினேன். அப்ப என்ன வார்த்தை நான் பேசல, நீ தான் பேசினேன். அது சரி, டெலிஃபோனை தூக்கினா காசு தானே? இல்ல பேசினா காசு நீ தான் சொன்ன முதல். நான் பேசவே இல்லை. அப்ப ஆறு பேசி நான் அழுத மட்டும்தான். நீ தான் பேசினேன் சொல்ல. நான் பாரு, நீங்க பார்த்துட்டு கேளுதான். யாரு பேசினேன்? இப்பதான் பேசினேன். நான் பாரு. முதல் வியாபாரம்
நான் பேசலேன்னு போட்டு அது போகிறேன். அடுத்து பேசவே போடாது. சொல்லுங்க. நான் தடுக்க போறேன். பேசிட்டு போறேன். புலவிட்டு போறேன். இல்ல சிரிச்சு கிரிக்கணும்டா, சிரிச்சு கிரிக்கணும். மனுஷனா போறா சிரிப்பு தான் முக்கியம். சிரிப்பு வேணும் மனுஷன். என்ன வேணும்? நானும் ஒரு போனோண்டு பேசுவோம். நம்பர் அடிங்க முதல் பேசுறேன். இங்க பாருங்க, இத என்னது? ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சிரிப்பு இருக்கு மனுஷனுக்கு. சிரிக்கணும், சிரிச்சு நான் சிரிச்சே பேசுவேன். இங்க பாரு, இது என்னது? என்னது? ஆவன் ஆவன். என்னதுடா நீ வந்த? இது என்னது? என்ன இது என்னது? ஏனா சிரிச்சு காட்டு. இது என்னது? அது இது தெளிவான பேஜ் வந்த. நீ தெளிவான பாடப்படி தேவடா நீ வந்த. அடிங்க நம்பர் அப்படி நிக்கிறீங்க. அடிங்க. அடிங்க நம்பர். அடிச்சடா. அடிச்சாச்சு. ஹலோ. ஓவண்ணா, நீ என்னடா செய்யறாய்? அவண்ணா அண்ணா பொழிச்சி சிரிச்சது மட்டும்தான். என்னடா செய்ய வந்த நீ? நம்ம தொழிலுக்கு போகாதே. அந்த தொழில் சேர்ப்பானாலும் இப்போ இந்த தொழில் சிரிச்சு போறான், அழுதுக்கு போறான். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் ஒன்று எடுக்கும். இந்த நம்பருக்கு ஆறு காட்சி எடுப்பேன். நம்பர் எடுத்தாவே நீ நம்பர் எடுக்கிறவா உள்ளக்கார தேவை. ஃபோன் எடுத்தா அந்த நம்பருக்கு காசு கொண்டாந்துருக்கீங்களா? ஏன் சும்மா வந்ததுனா? சரி. பேசு. வித்தியாசமாக வராங்க. ஒவ்வொரு உருவத்திலையும் வராங்க. ஹலோ. கலர் கலராக வராங்க. என்ன கலர் அது? பயமாக கிடக்குது. அந்த ஆள் அடிக்கான். நம்பர் கிடையா? அங்க போயிருந்து இல்லையா? பயமா கிடக்குது. கறிக்கட்ட மாதிரியா? ஹலோ. மச்சான், நான் தான் தௌவிக் பேசுறேன். என்னடா மச்சான், 2 வருஷமா நீ காசு வாங்கி 2 லட்சம் ரூபா இன்னும் நீ தரல. 3 மாத்தையில தரப்படிய என்ன சொல்லி வாங்கினாய்? ஒரு மாத்தையில தரண்டல வாங்கினாய். இப்ப தரமாட்டிய? செய்யறத செய்வ, செய்யறத செய்யறா. இங்க மச்சான், டேய் நீ ஆத்திரத்தை கிளப்படா. ஆத்திரத்தை கிளப்பினாய் பிரச்சனை பாரு. இந்த கிழமை காய்ச்சறோம். என்ன மனுஷோட
சரி வாங்குவ உன்னை விட மோசம்டா அந்த மனுஷி ஆத்திரமா காய்தா என்ன நடக்குறாங்க நான் டெலிஃபோன் பூத் வச்சு உனக்கு ஏழுமாட்டா அடி என்ன எனக்கு ஏறாம இல்லடா எனக்கு ஏறாம இல்லடா காய தரலமானே வளமே அடிப்பு ஒன்றும் கிடைக்கும் நான் மிருகமா பைத்துருவேன் செய்யறதை செய்வ மகனே நீ நேரா நின்றே சொன்னா வீட்டு போட்ட பத்து பிறகு சொல்லி என்ன வல்ல பிளைட்ல எனக்கு என்ன சரி நான் பாத்துக்கிறேன் நானே தைரியம் தான் நினைக்கடா இருக்கிறா தைரியம் நிறைய தைரியம் இருக்கிறா நிறைய வச்சுட்டு போயா சரி நான் பாத்துக்கிறேன் மாறண்டா ஐயா பெரியவங்க எனக்கு தொழிலும் போன ஐயா நான் போறேன் ஐயா இனி வேற ஏதாவது தொழில் சொல்லித்தாங்க ஐயா வாங்க ஐயா பாய் சரி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தீங்க. என்ன டிஸ்கஷன்? சின்ன ஒரு டிஸ்கஷன். அந்த வளமையை வந்து சொல்றது ஊர்ல ஓணம் பிடிக்க இல்லாதவன் உடுமலையில போய் உடும்பு பிடிக்க போறான் நான். அந்த மாதிரி சூப்பரான ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வேலையை கண்டுபிடிச்சா நம்ம சொல்லுவாங்க, ஊர் பக்கம் சொல்லுவாங்க சார் வளமையா நம்ம பஸ்ல போனா சனியன் டயர்லேயே வருதுன்னு. அந்த மாதிரி இது செல்போன்ல வந்திருக்கு, போன்ல வந்திருக்கு. இருந்தாலும் இப்படியான கடைகள்லாம் வந்து நடத்துறது ரொம்ப கஷ்டம் தான். சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க நம்ம மருதமோட டீம். அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுக்கலாம். சரி, இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஜட்ஜஸ் என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டலாம். கலைச்செல்வன் சார். அதாவது வங்காளத்தில் ஒரு நல்ல ஒரு நடிகை இருந்தான், சுசித்ரா சென் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அமெரிக்காவில் ஜாஸ் யூனிவர்சிட்டியில் வந்து அந்த அம்மாவை கூப்பிட்டு நடிப்பை பற்றி லெக்சர் பண்ண சொன்ன லெக்சர் பண்ணிட்டாங்க. பண்ணது அப்புறம் சொன்னால் நீங்கள் கொஞ்சம் நடித்து காட்டுங்களேன் அப்படின்னாங்க. உடனே அந்த அம்மா நடிச்சிட்டாங்க. நடிக்கிற போது எல்லாம் வெள்ளைக்கார மாணவர்கள்லாம் கண்ணீர் விட்டு அழுதான். அழுது முடிச்சுட்டா அப்புறம் நடித்து முடிச்சுட்டாங்க. அப்போ கேட்டாங்க, நீ என்ன வசனம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியலை, ஆனால் உங்கள் நடிப்பை பார்த்து நாங்கள் அழுதுட்டோம் அப்படின்ட்டு. என்ன சொன்னீங்க அப்படின்னு உங்கள் ஊர் பாஷையில் வங்காள பாஷையில் என்ன சொன்னீங்கன்னு. உடனே அவங்க சொன்னாங்க, நான் எதுவுமே சொல்லலை, 1லேருந்து 25 வரைக்கும் என்னன்னே அப்படின்னாங்க. ஆகவே நடிப்புக்கு மொழி முக்கியமில்லை என்பதை அந்த அம்மா அன்னை காட்டினாங்க. அதே மாதிரி சிரிப்புக்கும் மொழி முக்கியம் இல்லைங்கிறத நம்முடைய மருதமுனை கோஷ்டி நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒன்றை தான் நான் எதிர்பார்க்குறேன், ஆனாவிலேருந்து அக்கண்ணா வரைக்கும் சிரித்ததில்லை, அடுத்த ப்ரோக்ராமில் ஆனாவிலேருந்து அக்கண்ணா வரைக்கும் அழுதா எப்படி இருக்குன்னு நான் கற்பனை பண்ணுறேன். இன்னொன்று என்னென்னா, வந்தோடனே சொன்னாங்க இது அடி கொடுக்க வந்திருக்கேன். இப்போ தான் எனக்கு விளங்குது, 3 பேர் சேர்ந்து ரஃபீக்குக்கு நல்ல அடி கொடுக்கணுன்னே வந்திருக்காங்க, கொடுத்துட்டாங்க. சாபா, நல்லா இருக்கும். சூப்பராக நீண்ட நாளைக்கு பிறகு மருதமலை டீம் வந்து ஒரு சூப்பரான ஒரு இது பண்ணாங்க. விஷயம் புதுசாக இருந்தோம், அந்த கோர்ட் விஷயமா இருக்கட்டும், அந்த ஆவணத்தில் சிரிக்கிற விஷயமா இருக்கட்டும், சூப்பராக பண்ணீங்க. நல்லா இருந்தது. நீண்ட நாளைக்கு பிறகு மருதமலை மறுபடியும் அந்த ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க அந்த இடத்துக்கு வந்தீங்க. இன்னும் நல்லா பண்ணுங்க, வாழ்த்துக்கள். சூப்பர். தமிழ் என்பது ஒரு சிரிப்பான மொழி, அதைத்தான் நாங்கள் இங்கே செஞ்சது. இதுக்கு முதல் தெரிஞ்சு வேற எந்த மொழியிலாவது சிரிப்பு இருக்கா? அழகான சிரிப்பு மொழியில நான் பிறந்திருக்கோம். அந்த அந்த தாய்மொழியை நாங்கள் அதே பாருங்க சிரிச்சுட்டே சொல்றாரு. அது பாருங்க இல்லையா? இதுவரைக்கும் நாங்க தமிழ் மொழி என்பது சிறப்பு மொழி அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஒன்றையில இருந்து அது சிரிப்பு மொழி அப்படின்னு நாங்க மாற்றிக்கிறோம். நீங்க எல்லாம் சிறந்த நடிகர் நிரூபிச்சு முடிஞ்சு, ஆனா இந்த விஷயத்துல நிரூபிக்கணும். ஆனால இருந்து அக்கனை மட்டும் சிரிச்சிங்க. இப்ப அழுது காட்டுங்க பாப்பா, ஆனால அழுது காட்டுங்க. ஆனா உள்ளது ஹெக்கும் வந்துச்சு. ஏ ஆனா
அவ்வளோ இக்கடி அழுகை இல்ல, சிரிப்பு இல்ல, அழுகை. சரி சூப்பர் 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 சூப்பர். சொல்லி விடாக்குங்க, சொல்லி விடாக்குங்க, சொல்லி விடாக்குங்க. இங்கேருந்து நீங்கள் நவரச நாயகன். நவரச நாயகன் இவர் வந்து இப்போ இவங்க அழுதெல்லாம் பார்த்து 4-5 எழுத்துல அழுதுருந்தாங்க. இவங்க அழுதெல்லாம் பார்த்து நம்ம டீமே வந்து ஒரே ஒரு எழுத்துல தான் அழுகலாம். போன அழுக போனோம். சூப்பர். மருதமேடு டீமோட அற்புதமான சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருந்தோம். எல்லாம் வந்து வளமையை வந்து அழுது காட்டியிருப்பாங்க, சிரிச்சு காட்டியிருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் கலர்ஃபுல்லாக கலந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட், அதுக்கப்புறம் நாங்கள் எப்பயுமே வளமையை பார்க்குறது, எப்பயுமே வந்து சாம்பாரே சாப்பிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, தொட்டுக்கு 2 ஊறுகாய் வேணும். அதே மாதிரி நம்ம வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வளமையாக எதிர்பார்த்துட்டே இருப்போம். அப்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அடுத்து வரப்போகுது. சரி, ஓகே. எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டக்கரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு யாரு? எங்கள் ராஜா. ராஜா அவர் வெறும் ராஜா இல்ல, டிஸ்கோ ராஜா. இன்னைக்கு வந்து புதுசா ஒரு இன்னைக்கு வந்து வாலிப ராஜா வந்திருக்காரு. வாலிப வயசு அப்படினு வந்திருக்காரு. ரைட், அவர் ஒரு யூத். ஓகே, லெட்ஸ் வெல்கம் them. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அம்பிகே. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும், முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பாவை நீவா. சொர்க்கத்தின் வனப்பை ரசிக்கும், சித்தத்தில் மயக்கும் வணக்கும் யோகமே நீவா. வைரவோ என் வசம், வாழ்விலே பரவசம், வீதியில் ஊர்வலம், விழியலாம் நவரசம். பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. செல்வத்தின் அணைப்பில் கிடப்பேன், வெல்வெட்டின் விரிப்பில் நடப்பேன். செல்வத்தின் அணைப்பில் கிடப்பேன், வெல்வெட்டின் விரிப்பில் நடப்பேன். ராஜனாக இன்பத்தின் மனத்தில் குளிப்பேன், என்றென்றும் சுகத்தில் மிதப்பேன். வீரனாக திருமகள் சம்மதம் தருகிறாய் என்னிடம், மனதிலே நிம்மதி மலர்வதோ புன்னகை. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும்
இன்னைக்கும் ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பொன்மகள் வந்தாள். பொன்மகள் வந்தாள்னே நிறைய பொண்ணு தான் போட்டு வந்திருக்குது. ரைட், பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் சூப்பரான ஒரு சிவாஜி கணேசனோட பாட்டு. என்ன இருந்தாலும் அவருடைய டான்ஸுக்கு வந்து ஈடு இணை கிடையாது, அப்படிதானே சார்? ரைட். அதே மாதிரி எங்களுடைய ராஜாவோட டான்ஸுக்கு வந்து ஈடு இணை கிடையாது. அவர் வந்து எந்த ஒரு டான்ஸாக இருந்தாலும் பக்காவா சும்மா அழகா வந்து பிளான். நான் நினைச்சேன் நீங்க ராஜாவை தான் ஈடினே கிடையாது, அப்ப அந்த பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருந்திருக்கீங்க. ஏற்கனவே இப்படி ஒருத்த மண்ணு அட்ரஸ் இல்லாம இல்ல இவரோட டான்ஸுக்கு ஈடு இணை கிடையாது அப்படின்னு முதல்ல நீங்க ரொம்ப அலாட்டா தான் இருக்கீங்க போல. அதனால உங்களை நான் கூப்பிடுவேன் கொஞ்சம் இருங்க. இந்த பாட்டுக்கு வந்து இப்ப நம்ம இவர ஆடினார் இல்லைங்களா, இந்த டான்ஸை இவர் வந்து நிறைய நம்ம நந்தா மாஸ்டர் நிறைய டான்ஸ் பழகுனே அங்க போனேன் இங்க போனேன்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு தானே. இல்ல சிவாஜி கணேசன் பெர்ஃபார்மன்ஸ் அது நல்லா பண்ணி இல்ல அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா நந்தா மாஸ்டர் கோடி மக்கள் பார்த்து இல்ல கட்டாயம் வந்து அங்க பாருங்க பொன்மகள் உங்களோட டான்ஸ் வந்து ஏங்குறாங்க. வாரார் பாருங்க, வர்றாரு. பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பாவை நீவா சொர்க்கத்தின் நனப்பை ரசிக்கும் சரி பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். இது வந்து சிவாஜி கணேசன் அப்படியே டபுள் ஆக்டிங்ல பார்த்த மாதிரி இருந்தது பாத்தீங்களா? ரைட், இந்த இதுக்காக தான் நான் கூப்பிட்டேன். இப்போ வந்து இந்த டான்ஸுக்கு பிறகு நம்மளோட செட்லையும் சரி நந்த மாஸ்டரோட மோத்லையும் சரி ரொம்ப அழகான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தெரியுது. ஆனா ஒருத்தர் மட்டும் குறுகுறுன்னு பார்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அட்வர்ட் அங்க இருந்து ஒரு குறுகுறுன்னு இந்த சான்ஸ் நமக்கு கிடைக்காம போயிடுச்சுடே. அனியா நம்மளும் அந்த சீட்ல இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிச்சிருக்காரு. ரைட், சரி, ஓகே, சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். கலைச்செல்வன் சார் சொல்லுங்க. ஸோ டிஸ்கோ ராஜா அண்ட் தாருக்காட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? டிஸ்கோ ராஜாவை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. ஆனால் இந்த பாட்டில் ஒன்று இருந்தது என்னென்னா பொருள் கோடி தந்தாள் அப்படின்னு ஒரு வரி வருது இல்லை. ஆனால் அந்த இடத்துல பொருள் கோடி வந்ததோ இல்லையோ, ஆனால் அந்த பொருளுக்கு வந்த அபிநயம் 1 கோடிக்கு மேலே இருந்தது. அப்படி அதே நேரத்தில் தாருக்கா கிடைச்சிருக்குது ஒரு இளைய நட்சத்திரம். தாருக்கா அப்படி கலா லோட் அம்பேச்ச தாருணிய தாருக்காவா போயிட்டீங்க. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொன்று சொல்லணும் என்னென்னா, இவர் டிஸ்கோ ராஜா வழக்கம் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நந்தகுமார் ஒரு நல்ல டான்ஸ் மாஸ்டர். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 பாட்டுக்கும் அவர் படத்தில் சிவாஜி கணேசன் வந்த மாதிரியே செய்தார் டிஸ்கோ ராஜா. நந்தகுமார் இப்படியும் சிவாஜி செய்வார் அப்படின்றத காட்டிட்டார். ஆகவே 2 நடிகர்கள் 2 விதமாக டேலண்ட்டை காட்டியிருக்காங்க. 2 பேருக்குமே பாராட்டுகள். நன்றி. எல்லா விஷயங்களும் கலைச்சல் சொல்லிட்டார். டிஸ்கோ ராஜாவை பொறுத்தவரையில் வந்து அந்த எடுக்கும் பாத்திரத்துக்கு என்ன தேவையோ அத்தனையும் வந்து செய்யக்கூடிய ஒருத்தர். நிறையா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கார். அவரோட ட்ரெஸ்ஸாக இருக்கணும், தேடி வர ஆர்டிஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக பண்ணுறா. அவருடைய அந்த விஷயம் வந்து எங்களை வாங்க பழகலாம் நிகழ்ச்சிக்கும் ஒரு அந்த மிஸ்டர் பீன் மாதிரி அவருக்கு ஈடு கொடுக்குறவரை நம்ம இனத்திலையும் நம்மளையும் ஒருத்தர் இருக்கிறாருன்றதுக்கு ஒரு டிஸ்கோ ராஜா ஒரு உதாரணம். அவர் எடுக்கிற எந்த பாத்திரம்லாம் பரவாயில்ல, இந்த மாதிரி சின்ன பாத்திரமெல்லாம் தான் பரவாயில்ல, நம்ம வளமையாக பெரிய பாத்திரமெல்லாம் தான் பரவாயில்ல. இந்த தடவை டிஸ்கோ ராஜா ரொம்ப கவனமாக பண்ணியிருக்காரு. நான் நினைக்கிறேன் இந்த தடவை சிவாஜி பாட்டு பண்ணாலும் எம்ஜிஆரில் தான் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்காரு.
எம்ஜிஆருக்கு மஞ்சுளா கிடைச்ச மாதிரி ஒன்றை கொண்டு வந்துட்டார். அதுக்கு சரி ஓகே ரொம்ப ஏற்கனவே டிஸ்கோராஜர் வீட்டில் கல்யாணம் முடிச்சு 4 புள்ள 7 பேத்திகள் குடும்பத்தில் சங்கூதப்பா. ராஜா இதை எடுக்க வேணாம், தலைக்கு எடுக்க வேணாம், பொறாமையில் சொல்கிறேன். மனசு கேட்டுக்க, அங்கே சம்சாரம் புள்ள குட்டி பேத்தி எல்லாம் இருக்கு, மனசு கேட்டுக்க. அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. ஆமாம், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சரி, ரொம்ப அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக வந்திருந்தது. கலர்ஃபுல்லான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தார் டிஸ்கோ ராஜா. அவரை தொடர்ந்து அடுத்ததாக வந்து எங்களுடைய நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே வந்து ஒரு சூப்பரான ஒரு டீம், புத்திசாலி டீம்னு ஒன்று இருக்குது. சரி, எப்போவுமே வந்து இந்த பூராயம் இவங்க வந்து அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸோட அட்டகாசமான மெசேஜையும் தருவாங்க எப்போவுமே வளமையாக. ஸோ இவங்க வந்து இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்சாக வந்து நாங்கள் இன்றைக்கி லாஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அதாவது வெயிட் பண்ண வச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. வளமையாக பூராயம் டீம் அப்படின்னா அது பூராயம் நிறைய விஷயத்தை நல்லா ஆராயும். அதனால இன்னைக்கு வந்து நிறைய விஷயத்தை ஆராய்ஞ்சு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரைட், இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையில் அவங்கள வெல்கம் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் them. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் 1000 எண்ணம் வரும் வரும் வரும். அவ்வளோ போடாடே, தேனி தொழில் செய்யலா, அடி வாங்கிங்களா செய்யா, வேறு நான் சொல்லி சொல்கிறேன், அவர் நான் தொழிலை மாற்று. ஆமா செய்ய என்ன செய்வதா முதல் அதுக்கு என்னடா கண்டுவேன். அப்போ நாங்கள் உழைத்து சாப்பிடுவோமா? வேணாமா? உழைக்கிறதா வேர்க்கு மேடா, வேர்க்காம இருந்த இடத்துலேயே சாப்பிடுவோம். அடி வாங்கினாம என்னடா கண்டு வேட்டா முதல் அதுக்குள்ள எந்த கடிச்சாங்க என்ன தோணுது? என்னடா ஏதாவது லம்ப மாட்டிச்சுதா? நீ போய்க்கே சொன்னி ஒரு இதுவும் கிடைக்காது. இதுக்காக இவ்வளோ ஆடி அடிச்சாங்க. இது சரி வராது, வேற ஏதாவது தொழில் தான் செய்யும். எரி மகள் அடி வாங்க என்ன அடையில. ஐயோ அம்மா அடிக்குது. பச்சி அப்படியே கொஞ்சம் நின்று. என்னடா மேல கொஞ்சம் பாரு, கீழே கொஞ்சம் பாரு, இங்க பாரு, அங்க பாரு. என்னடா இருடா. இதை போடணும் அவ்வளோதான். போடுங்க. அது போட படுது இல்லையா? ஆனா விஷயத்தை சொல்றா. இருடா. என்ன சொல்ற? என்ன ஐடியா? இப்ப ஈஸியா உழைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி. என்ன இதா? இது இல்ல மச்சி. அப்ப சாமியார் வேஷம் போட்டுருவோம். சாமியாரா? ஏய் மாட்டுனா சங்கு தான்டா. மாட்டுனா சங்கு அது பிரச்சனை இல்ல. ஆனா சாமியார் வேஷத்துல சாமியார் உழைப்புலாம் இப்ப நிறைய காசு பார்க்கலாம். அப்படியா? அப்ப சரி, அப்ப சரி சரி. மக்கள் எல்லாம் வர போறாங்க. என்ன சொல்லி சமாளிக்க போற? என்ன சொல்லி சமாளிக்கிறது? சரி, என்ன சொல்லி சமாளிக்க? இப்ப எல்லாருக்கும் என்ன பிரச்சனை இருக்கும்? என்ன பிரச்சனை இருக்கும்? கடன் 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 இருக்கும். அதை பார்த்துக்கலாம். அப்புறம் கடன் கடன் வேற வேற காதல் 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 பிரச்சனை இருக்கு. அதை வச்சு சமாளிச்சுக்கலாம். அப்புறம் காய்கறி பிரச்சனை. என்ன காய்கறி பிரச்சனை? ஆமாடா, அப்படின்னா காய்கறிக்கெல்லாம் மருந்துலாம் அடிச்சிருக்கிறாங்கல்ல, சாப்பிட்றதால எப்படியே ஆச்சு யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு வருத்தம். அது சரி, அது சரி. ஆரம்பிக்கும் போது உயிரினே இழுத்து விட்டுரு. இதை வச்சு சமாளிச்சிடலாம். சரி 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 சரி. சாமி இதை வச்சு
போட்டுக்கோ. நீ ஏதாச்சும் எடுத்து கட்டிக்கொள். சாமி சரி, நான் ரெடி. அடே இப்படியே இருந்தா சரிக்கு வெளியில விளம்பரம் பண்ண வேண்டாமே, அப்பதானே சனம் கூட்டம் ஆதரவு. இதுக்கெல்லாம் விளம்பரம் தேவையில்லை. அப்படியே அவங்களாம் வந்து சிக்குவாங்க, நாங்க வெச்சு செஞ்சா சரி. முதலே விளம்பரமே சிக்காம செய்யற ஒரே தொழில் தான். சரிக்கா போன் ஒன்றும் பேசல, எவ்வளோ செய்ய வச்சுட்டாங்க. சாமி மகனே இருக்காரு, சாமி இருக்காரு. சாமி வா மகனே. சாமி நல்ல சாமி சொல்லு மகனே. சாமி உனக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கின்றது. ஆமாம் சாமி. ஒரு உயிர் பற்றிய பிரச்சனை தானே? என்ன உயிர் பிரச்சனை? இல்ல போல இருக்கலாம். கிட்டத்தட்ட எனக்கு உயிர் தான் சார். கூறு, என்ன பிரச்சனை என்று கூறு. சார் சாமி என் போன் வெட்டிடுவா சாமி. வெட்டிடுவா சாமி அது மட்டும் இல்ல என்ன பிரச்சனை? திருப்பி போன் கடை நினைச்சு வந்துட்டீங்களோ? இல்ல சாமி, என்ன சாமி கூட காசு விட்டுது சாமி போன் கடைக்க. கஸ்டமர் காரருக்கு கோல் அடி. கஸ்டமர் காரக்கா? நெட் ஸ்லோவா இருக்கு சாமி. ஜிபிஆர் செட்டிங் ஒழுங்கா பார். என்ன சொல்லி இந்த இப்படி காசு வாங்குறது? ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி காசக்கற சாமி. காசக்கற அப்ப அத செய்து வா. க்ளோஸ் அப் சாமி என்ன சாமி எல்லாரும் சிவலிங்கம் தான் இருப்பாங்க, நீங்க சிம் எடுக்கிறீங்க. உனது பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு. போட்டு நன்றாக பயன்படுத்திக்கொள். போட்டு தம்பி தட்சணை காசா காசாக வேண்டாம் மாட்டிக்கொள்வோம். எமது நெட்வொர்க்கை பரப்ப வேண்டியுள்ளது. நீ ஒரு ரவுட்டரை இல்லது ரவுட்டர் கொடுங்களேன். நான் வீட்டை போய் அனுப்பி வச்சுடுறேன். சரியா இருக்கா? இருக்கு. ஓகே அனுப்புவானா? அட போடா, இதுல காசு வேறு மாதிரி நான் தெரியல. சாமி ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் லம்பா வந்து மாட்டு. சரியா சொல்றேன். சாமி முக்கியமான பிரச்சனை சாமி. எழுந்திரு மகனே, எழுந்திரு. உனக்கு உயிர் பற்றிய பிரச்சனை தானே? ஓம் சாமி உயிர் சாமி. இப்ப சொல்ல மகனே, கூறு, என்ன பிரச்சனை? காதல் சாமி, காதல். காதல் ஃபேஸ்புக்கில் பார்த்து தானே காதல் செய்கின்றாய்? எப்படி சாமி எப்படி சாமி எப்படி சாமி? அதான் வரும்போதே போன நோண்டி கொண்டு வந்தானே. சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? சாமி அந்த பெண் வேற ஒருவனை நேசிக்கிறாள் சாமி. அப்படியா? இதற்கு பரிகாரம் செய்யலாம். வெள்ளங்கத்தை போய் அடி வாங்காத. ஆனால் நாங்கள் என்ன தொழில் செய்கின்றோம்? மாற்றி விடுவான் போல் தான் இருக்கின்றது. சரி, உனது ஃபேஸ்புக் ஐடி என்ன? ரோபின்சன் சாமி. அந்த ஃபேஸ்புக் ஐடியை மாத்தி விடுவோம். ரோபின் டேஷ் சன் என்று வைத்து விடு. உனது பிரச்சனை தீர்த்து விடும். அப்படியே அந்த அந்த பெண்ணின் ஐடியையும் கொடுத்து விட்டு சென்று விடு. அதற்கு சாமி அது நாங்கள் பூஜைகள் செய்ய வேண்டும், நீ கொடுத்து விட்டு போ. செல். தச்சனை தச்சனையா முக்கியம், ஐடி வருது இல்ல. நீ ஐடி மட்டும் தந்துட்டு போனா சரி. ஓகேயா சாமி? இது எனக்கு சாப்பிடல, கையெல்லாம் நடக்குது. நடுக்கத்தை உள்ள வச்சுக்கிட்டு சாமி. மகனே, உனக்கு உயிர் பற்றிய பிரச்சனை தானே உனக்கு இருக்கின்றது? ஆமா சாமி. என்ன பிரச்சனை கூறு. சாமி எனக்கு 10 வருஷமா பிள்ளை இல்ல சாமி. தம்பி அதுக்கு என்ன என்ன சொல்லி செய்ய சொல்றாய்? இல்லை 10 வருஷமாக நீங்க என்ன சொல்லுங்க? சும்மாவே இருந்தால் எப்படிடா பிள்ளை வரும்? நந்தாசாமி சிரிச்சுட்டா சாமி, சிரிச்சுட்டா சாமி. தப்பித்து விட்டோம். பிள்ளை வரம் வேண்டும்.
அதற்கு அது சாமி எனக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? நடுநிசி பூஜை செய்ய வேண்டும். ஆமா நீ சாமி. என்ன செய்கிறாய்? உனது மனைவியை 9 மணிக்கு பின்னர் அமாவாசை நேரம் அனுப்பி வை எங்களுடன். என்னது அனுப்பி வைக்கிறதா? பூஜை புனஸ்காரங்கள் செய்து உனக்கு பிள்ளை வரம் தருகின்றேன். சரி சாமி. விழுந்து கும்பிட்டுக்கொள். சாமி. என்னடா சரியா வர்றெல்லாம் காது தராமையா போறா. சாமி சாமி வயித்துல அடிச்சிட்டாங்க சாமி. வயித்துல அடிச்சிட்டாங்க சாமி. காட்டு இங்க. உனக்கும் உயிர் பற்றிய பிரச்சனை தானே? இல்ல சாமி. அப்ப என்ன பிரச்சனை? ஐயோ, அதோட பெரிய பிரச்சனை வந்திருப்பானோ? கேட்டு என்ன பிரச்சனை கூறு. அரிசி விலையப்பா உராயும் சாமி. ஏண்டா நாதாரி அதை கேட்க வேண்டிய இடங்கள் எல்லாம் கேட்க மாட்டீங்க. சாமிட்ட வந்தாரு எங்க அரிசி விலை இப்போ குறைவு கேட்கறது. அரிசி விலை போனால் சைனா சாமியை தான் கேட்டு சொல்ல வேண்டும். எங்கே எடு நண்பனுக்கு போனை போடு. ஐயோ, அரிசி விலை குறைந்து விடும் மகனே. வழியிலிருந்து இறக்குகின்றார்களாம். அதனால் அரிசி விலை கண்டிப்பாக குறைந்து விடும். நீ கவலைப்படாமல் சென்று வா. சென்று வா. நம்மளோட பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு. காட்டு தானே காட்டு கம்பளத்துல புள்ளெல்லாம் தலையில வளர்த்திட்டு வந்துங்க. என்ன யார் நீ? ஒப்பாமன்சா டேய் தம்பி தங்கச்சி கிளவா. நான் என்ன பல் டாக்டரா? போடா. யாரா நீ? சொல்லு. யாரு? காஞ்சனாவா? அப்படின்னா பாட்டுலாம் படிச்சிருக்கீங்க. இவன் பாட்டுலாம் படிச்சான். பாடு அடக்கி விடு. உரக்காத்த போல வராடா, சுடுக்கி அழைக்க வராடா, அனும்பண்ணு கலந்து வராடா. முடியாது. என்னடா எப்படி நிக்கிறாய்? காஞ்சனா நீ காஞ்சனா காஞ்ச நாய் மாதிரி போட்டு நீ காஞ்சனா. என்ன பிரச்சனை சொல்லு. ஏய் முதல்ல கொஞ்சம் இஞ்சால நீ வாடா. யாரு நீ? சந்திரமுகி. தாத்திரட தோத்திரட நந்திரட தீந்திரட தத்தித்திரட தொந்தந்திரட நந்தந்திரட தலர தாதி தை தோ தாதே தல்லாங்கு தரிகிட தல்லிங்க தரிகிட க்ளோஸ்அப்ல போகாத. ஆமா யாரு நீ? பாட்டா பாரா. பாட்டா? சாமி பாட்டா நீ ஆரம்பிச்ச பாடு. நான் தாண்டா அரண்மனை. அரண்மனையா? கெஞ்சிகா ஓகேயா? உனக்கு என்ன வேணும்? பாட்டா பாரா. இங்க வா. உனக்கு பாட்டு தான் பிரச்சனையா? கண்ட படங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியது பிடிச்ச மாதிரி வந்துடும். போடா. யாரு? நான் ஜசோன்னு ஒருத்தனை காதலிச்சேன். அவன் என்ன விட்டுட்டு போட்டான். அடே வாட்ஸ்அப்ல ஜசோண்டு மாத்தி விஜயண்டல போட்டாச்சு. நீ என்ன அதை எவ்வளவு கொண்டிருக்கிறேன்? அவன் கண்டிப்பா ஓடிப்பான். நான் என்ன செய்ய? இப்ப நீ என்ன செய்ய? எந்திரிச்சு இது சரிதா. நாங்கள் நாளைக்கு வந்து மீதியை பார்த்துக் கொள்வோம். இழுக்குதல் அங்காளி பக்கம். என்ன ஏதோ ஒன்று இழுக்கின்றது. இங்கு ஏதோ இருக்கின்றது. அது இங்கேதான் இருக்கின்றது. செட்டுக்குள்ள செய்வீங்க. சாமி அதுக்கு ஏதாவது பரிகாரம்? செட்டுக்காரோ சூனியம் வைத்து விட்டார். உங்களுக்கு என்ன பிரச்சனை கூறுங்கள். புரோகிராமிங் மக்கள் பார்க்கிறார்களா ஒழுங்காக? கஞ்சிக்காவை பார்க்கணும். கஞ்சிகாவா? எங்கே வா? கெட்டப் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். மன்னிக்கலாம்.
வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா? நான் தீர்த்து வைக்கின்றேன். கூறுங்கள். கூறுங்கள். இல்லையா? சந்தோஷமா இருக்கின்றீர்களா? நீ ப்ரொடியூசரும் செல், கணக்க காசு கறக்கலாம். சரி, ஒரு மாதிரி சாமியார் ஆக்கிட்டீங்க. பூராயம் நிறைய விஷயம் ஆராயுன்னு சொன்னோம். இந்த நிறைய விஷயம் நல்ல விஷயம் ஆராய்ஞ்சிருக்காங்க. பட் அதை வந்து நாங்கள் இன்னும் எதிர்பார்த்தோம். இன்னும் எதிர்பார்த்தோம். என்னாச்சு? என்னவா? சரி, ஓகே, ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். கலைச்செல்வன் சார் சொல்லுங்க. வழக்கமாக பூரா இந்த தடவை ஒரு வித்தியாசமான காமெடியில் ஒரு செட்டப்பில் இறங்கி வந்திருக்காங்க. அந்த காமெடியில் வந்து என்ன வந்துச்சுன்னு சொன்னால் உன்னை காட்டியிருக்காங்க. அண்மை காலத்தில் வந்த சாமியார்கள்லாம் சிவலிங்கம் எடுத்தது போக இந்த காலத்து சாமியார்கள் ஜிம் எடுக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னாமல் சொல்லிட்டாங்க. இப்போ டிஜிட்டல் சாமியார்கள், அதனால டிஜிட்டல் சாமியார் சரியாக சொன்னாங்க, நல்ல வேர்டு, டிஜிட்டல் சாமி. ஆனால் ஒரு இடத்துல அந்த குழந்தை இல்லாமல் வந்து அந்த குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்குற போது நந்தா சாமின்னு கத்துனார். நான் பார்த்தேன் நந்தா அருள் புரிவார்னு சொல்லுவார்னு நினைச்சேன், அதை சொல்லாமல் விட்டாங்க. இல்லை சார், ஏமாற்றுவோம். அந்தந்த விஷயத்தை அந்தந்த சாமியை தானே வேண்டணும். அதுதான் நந்தா அருள் புரிவார்னு சொன்னால் நல்லா இருந்திருக்கு. அவ்வளவுதான், நல்லா இருந்தது. சரி, ஓகே. நாங்கள் எந்த நேரமும் பூராயனை ரொம்ப புகழ்ற மாதிரி சில குறைகளை நாங்கள் சொல்லத்தான் வேணும். கட்டாயம் சொல்லணும். ஆனால் இவங்க அந்த நகைச்சுவைன்னு எடுக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நகைச்சுவையில் ஏதாவது புதுசாக பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். சாமியார்ன்றது ஒரு பழைய மேட்ரு, அதில் அவங்க கொண்டு வந்த விஷயங்களும் கூட நல்லா இருக்கல. நான் உங்ககிட்ட நாங்கள் அதை எதிர்பார்க்கல. என்னடா நான் எதிர்பார்க்கல. பொதுவாக நீங்கள் வந்து ரொம்ப லெவலில் பண்ணி நகைச்சுவையில் நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நகைச்சுவையிலும் ஏதாவது புதுமையை கொண்டு வருவீங்களே. ஒரு சாமியார் இப்போ அந்த வரன்றது வந்து பழைய மேட்டர். இந்த சிம்மை வச்சு அதை வச்சு ஏதாவது அழிவு ஏதாவது ஒன்று வந்திருந்தா இன்னும் நல்ல ஒரு ஏதாவது மெசேஜ் ஒன்று இருந்திருக்கும். இதில் ஒரு மெசேஜ்ன்ற ஒரு நீங்கள் வளமையாக செய்கிறது எல்லாத்துலையும் ஒரு மெசேஜ் இருக்கும். இதில் ஒரு மெசேஜ் இருக்கு. இதில் வந்து சார் சிம் இருந்துச்சு, மெசேஜ் இல்லை. அந்த சிம்மை வச்சாவது ஒரு மெசேஜை வச்சுருந்தீங்கன்னாலும் கூட நல்லா இருந்திருக்கும். அந்த குறைக்கு சொல்லலை. உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் இப்போ நகைச்சுவைன்ற விஷயத்துக்கு வந்தது நல்லா. ஏதாவது நகைச்சுவை நிகழ்ச்சினால இந்த நகைச்சுவையில் வித்தியாசமாக பண்ணியிருந்தீங்கன்னாலும் கூட நல்லா இருந்திருக்கும். இந்த சாமியார்ன்ற மேடம் இந்த கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. கத்துறதா அப்படி இப்படி கத்துறதுன்னா அது ஒன்றும் புரியல. உங்ககிட்ட நாங்கள் அதை எதிர்பார்க்கல. அது சொல்லிட்டு அதை குறையாக நினைக்காதீங்க. அது இதை பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஆக்கள் கொஞ்சம் அவ்வளோ நல்லா இருக்கு. எனக்கு அவ்வளோ திருப்தி. சூப்பர். சரி, ஓகே, பரவாயில்லை. நல்ல கான்செப்ட் தான். நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் கொண்டு வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். என்ன காரணம் என்னென்னா, நாங்கள் பூராயம் டீம் வந்து எப்பயுமே வந்து நல்ல விஷயங்கள் செய்வாங்க, நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் வந்து நீங்கள் இப்படி நல்ல விஷயம். பட் இதே இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக செஞ்சிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நாங்கள் அடுத்த எபிசோட்ல வந்து அடுத்த எபிசோட்ல வந்து நாங்கள் இன்னும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்போம். ரைட், சூப்பராக போயிட்டு இருக்க இன்றைய வாங்க பலகலா நிகழ்ச்சியில் 4 பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருக்கு. வளமையாக நம்ம 4 பெர்ஃபார்மன்ஸ்லையும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி இன்றைக்கு நம்ம வாங்க பலகலாவில் யார் பெஸ்ட்டாக வர போகிறாங்க அப்படின்றத நாங்கள் சொல்ல போகிறோம். வளமையாக இன்றைக்கு வந்து அந்த தீர்ப்பை வந்து தீர்க்க தரிசனமாக வழங்குறதுக்கு நம்ம 2 பேர் இருவர் இருக்காங்க, எங்களுடைய ஜட்ஜஸ். ஸோ ப்ளீஸ் வாங்க. மாஸ்டர் ஜி அண்ட் கலைச்செல்வன் சார், எப்படி இருந்தது இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம்? எல்லாம் சூப்பராக இருந்தது. நல்லா பார்த்தவங்கலாம் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. என்ன நந்தா? வளமைக்கு விட இன்றைக்கி எல்லா பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. சில அங்கங்கே சின்ன தடுமாற்றம் இருந்தபடியே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. சரி, ஓகே. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுட்டாங்க. இல்லைன்னா கலைச்செல்வன் சார் கட்டுரையே வச்சுருப்பார். சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கி யார் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர்? அதுக்கு முதல்ல அதாவது குத்துப்பட்டாலும் மோதிர கையில் குத்துப்பட சொல்லுவாங்க. அது மோதிர கை இல்லை, மோதிர கை. அடிச்சா திருப்பி அடின்றது தான் மோதிர கையை தான் கடைசியில் மோதிர கை மாற்றிட்டாங்க. அதுக்காக 10 மோதிரம் ஏற்கனவே அவங்க கட்டுரைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் குட்டுரை செய்யணும்னு சொல்கிறீங்க. அதனால் இந்த நிகழ்ச்சியை பற்றி விவரமாக கல்யாணம் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அங்கே உலகம் அந்த வெளிநாட்டில் ஒரு பீம் இருந்தாருனாக்கா நம்ம நாட்டிலே ஒரு பீம் இருக்கான்னு மட்டும் அவர் காட்டலை. அந்த பீமா இந்த பீமான்னு சந்தேகப்படுற அளவுக்கு அவருடைய நடிப்பை கொண்டு வச்சுட்டார். அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்திருந்தார். ஆனால் நான் அப்போவே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், நானும் நந்தாவும், இவருக்கு தான் இந்த தடவை அந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும். ஆனால் அவனும் சொல்லிட்டாரு, நம்ம முஷாரப் சார்னு சொல்கிறாங்க, அவர் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்கனால அவன் இந்த அவார்டு எங்களுக்கு வேணாம், இந்த வளர்கிற கலைஞர்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் பார்த்தா இதில் யார் பண்ணனா இந்த 2 காமெடியும் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் மட்டும்தான் இருந்தது. இந்த 2 காமெடியையும் ஒரு தட்டில் போட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் ஒரு தட்டில் போட்டு பார்த்தாலும் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்க தட்டு தான் கீழாக நிற்குது. அதனால் இந்த தடவை
டிஸ்கோ ராஜாவுக்கு பொருள் கோடி தந்தாள்னு சொன்னு வந்தார். அந்த பொருள் கோடியை கொடுக்க முடியாட்டிலும் இந்த ப்ரெசண்ட்டை டிஸ்கோ ராஜாவுக்கும் அவருடைய குரூப்பும் கொடுக்கலான்னு சரி, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் எங்களுடைய டிஸ்கோ ராஜா அண்ட் தாருக்காவை சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யார் இன்றைய தினம் வந்து சூப்பரான ஒரு கிஃப்ட் ஹேம்பரை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொம்பல்பட்டி கல்முனை மற்றும் மகரகமையில் இருக்க, அதுவும் இன்றைய தினம் இன்றைக்கு 4ஆம் தேதி இன்றைய தினம் வந்து எங்களுடைய பத்திரமுல்லையில் ரொம்ப அழகாக ஒரு சூப்பரான ஒரு ஷோரூம் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸை வழங்கக்கூடிய ஈஸ்டா ஹேண்ட்லூம்ஸ் தான் உங்களுக்காக இந்த கிஃப்டை வழங்க போகிறாங்க. ரைட், இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்கோ ராஜா அவரோட சேர்ந்து நம்ம தாருக்கா வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த வாங்க பழங்களா டீமில் சூப்பரான பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற பட்டத்தை வாங்கியிருக்காங்க. இதில் வந்து பாதி வந்து நம்ம அந்த மாஸ்டர் கொடுத்துடணும். ஏன்னா அவரும் வந்து அதை விட ஒரு பக்கம் பேசுனதுல நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் இன்னைக்கு தான் சொல்லிடுறேன். அது தொட்டு கும்பிடக்கூடாது, ஃபுல்லாக கொடுத்துருவோம். ரைட், ஓகே. சந்தோஷம். வாங்க போலாம் டீமில் இருக்க பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் நாங்கள் அன்பான நன்றிகளை சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கின நம்மளோட ராஜா அவரோடு சேர்ந்து நம்ம தாருக்காவுக்கும் சூப்பரான வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். சரி, ஓகே. அந்த வாழ்த்துக்களோடய நாங்களும் இன்னைக்கு நிகழ்ச்சியில இருந்து விடைபடுறதுக்கான டைம் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு பேசுறதுக்கு சான்ஸ் கொடுக்கல, போதும் பேசுறது. சரி, ஓகே. இன்றைய தினம் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த வாரமும் இன்னும் நிறைய 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 சிரிப்புகளோட நாங்கள் உங்களை சந்திக்க வரோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் விஜய், தானு அண்ட் வாங்க பழகலாம் சீசன் 2.